வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கங்கள். நான் தான் உங்களுடைய எஸ்பி வேலன். இந்த விட நம்ம அலாவுதீன் கில்ஜியின் படையெடுப்புகள், அதாவது நமக்கு ரீசெண்டா குரூப் 2 எக்ஸாம் அப்படின்றது நமக்கு நடந்துச்சு. அதுல வந்து பாத்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜியின் படையெடுப்புகள் அப்படின்றது ஒரு குரோனாலஜிக்கல் ஆர்டர் கொஸ்டினா கேட்டிருந்தாங்க. அதாவது காலவரிசைப்படி அடுக்கு வைக்கும்ன்ற மாதிரி ஒரு கொஸ்டினா கேட்கப்பட்டிருந்துச்சு. அப்போ அந்த அலாவுதீன் கில்ஜி அப்படின்றவர் எங்கெல்லாம் படையெடுத்தார், அவர் என்ன பண்ணாரு ஃபர்ஸ்ட், ஓகே என்னவா இருந்தாரு, அதுக்கப்புறம் என்ன மாதிரி படையெடுப்புகள் எடுத்தார், தென்னிந்தியா மலையா படையெடுப்புகள் எடுத்தார் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த எக்ஸாம்ல வரக்கூடிய எக்ஸாம்ல, அதாவது வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாம், குரூப் 1 எக்ஸாம்ல இந்த வீடியோ வந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் அப்படின்றது வரக்கு நிறைய சான்சஸ் அப்படின்றது இருக்கு. ஸோ அந்த வீடியோ அப்படின்றத உங்களை மாதிரியே படிச்சுட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டு, முக்கியமாக லைக் பண்ணி விட்டு பாருங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக இது எல்லாத்தையும் இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வீடியோ கீழே வெப்சைட் லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி நம்ம வரண்ட லைவ் கோர்சஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு இதை விட இன்னும் டீட்டெயிலாக நிறைய கதைகளோட பக்கா விஷயமா நான் உங்களுக்கு ஹிஸ்டரி ஐஎன்எம் யூனிடெட் யூனியன்லாம் சொல்லித்தரேன். இப்போ நமக்கு அலாவுதீன் கில்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய இவரோட படையெடுப்புகள். இந்த அலாவுதீன் கில்ஜி அப்படின்றவர் எந்த வம்சத்தை சார்ந்தவர் அப்படின்னா நமக்கு பேர்ல தெரியுது கில்ஜி வம்சத்தை சார்ந்தவர் தான். இந்த கில்ஜி டைனாசிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த கில்ஜி வம்சம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு எத்தனை வருஷம் ஆட்சி பண்றாங்கன்னா 1290 இருந்து 1320 1290 இருந்து 1320 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 30 இயர்ஸ், ஒரு 30 ஆண்டுகள் ஆட்சி செய்றாங்க. இதை யார் சார் இந்த கில்ஜி வம்சத்தை உருவாக்குறா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய இதை உருவாக்குறார். இந்த மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி அப்படின்ற இருக்கார்ல, இவரோட மருமகன் தான் யார் அப்படின்னா அலாவுதீன் கில்ஜி அப்படின்றவர். அப்போ கில்ஜி வம்சத்தை மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி உருவாக்குறார். அவர் தான் சுல்தானா இருக்கிறார். அப்போ மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி சுல்தானா இருக்கும் பொழுது அலாவுதீன் கில்ஜி என்ன சார் பண்ணார் அப்படின்னா, he was governor of காரா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது காரா அப்படின்ற ஒரு பகுதி இருக்கு, அந்த காரா அப்படின்ற பகுதிக்கு இவர் ஆளுநராக இருந்திருக்கிறார். ஓகே, யாரு அலாவுதீன் கில்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம ஆளு. ஓகே, இப்போ யார் ஆட்சி செய்யும் போது மாலிக் ஜலாலுதீன் கில்ஜின்ற இவரோட ஃபாதர் இன் லா, இவரோட மாமனார் ஆட்சி செஞ்சார்ல, அந்த நேரத்தில் இவர் காரா அப்படின்ற பகுதிக்கு இவர் கவர்னராக இருந்திருக்கார். பிற்காலத்தில் நமக்கு 1296 வருஷம் இந்த காராவோட ஆளுநராக இருக்கும் பொழுது ஒரு படையெடுப்பு எடுக்கிறார். ஃபர்ஸ்ட் ஒரு படையெடுப்பு எடுக்கிறார். எந்த பகுதிக்கு சார் அப்படின்னா நம்ம தேவகிரி அப்படின்னு ஒரு பகுதி படிச்சிருப்போம். ஓகே, நிறைய விஷயங்களை படிச்சிருப்போம். இந்த தேவகிரி அப்படின்ற பகுதிக்கு தன்னோட முதல் படையெடுப்பு அப்படின்றத எடுக்க ஆரம்பிக்கிறார். ஆனால் தேவகிரியை அடிச்சு நோக்கி இவர் வந்து வெற்றி பெறார். ஆனால் தேவகிரியை கைப்பற்றல. அங்கிருந்து நிறைய விஷயங்கள், நிறைய செல்வங்களை கொள்ளையடிச்சிட்டு வர்றார். அப்போ கொள்ளையடிக்கிறதுக்காக தான் தன்னோட முதல் படையெடுப்பான தேவகிரி படையெடுப்பு அப்படிதான் 1296 இவர் வந்து எடுத்திருக்கார். அது மட்டும் இல்லாம அதே 1296 வருஷம் மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி அப்படின்ற டெல்லியின் சுல்தானா இருக்கிறார்ல, இவரோட மாமனார், அவரை வந்து கொல்றார். யாரு? இந்த அலாவுதீன் கில்ஜி அப்படின்ற மாலிக் ஜலாலுதீன் கில்ஜியை கொன்னுட்டார். இந்த வருஷம் கொன்னுட்டு என்ன பண்றார், அலாவுதீன் கில்ஜி அப்படின்றவர் பிகேம் டெல்லியோட சுல்தானா மாறிடுறார். ஓகேவா? இப்போ நல்லா கொஞ்சம் டெல்லியின் சுல்தானா மாறினதுக்கப்புறம் இவர் என்ன மாதிரி படையெடுப்பெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சார் அப்படின்னா, அப்போ இவர் டெல்லியின் சுல்தானா வர்றதுக்கு முன்னாடி தேவகிரி படையெடுப்பை எடுத்துட்டார். ஆனால் அங்கே கொள்ளையடிக்காக மட்டும் எடுத்தாரு, அதை கைப்பற்றல. அது மட்டும் இல்லாமல் அதே வருஷம் இவரோட மாமனாராக இருக்கக்கூடிய சுல்தானா இருக்கக்கூடிய மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி கொண்டுட்டு இவர் சுல்தானா மாறியிருக்கார். இப்போ இவரோட அடுத்த படையெடுப்பு அப்படிதான் 1299 1299 இவர் குஜராத்தின் மீது படையெடுப்பு அப்படிதான் எடுக்கிறார். இந்த குஜராத் படையெடுப்புல தான் ரொம்ப முக்கியமாக இவருக்கு ஒரு அடிமை ஒருத்தர் சிக்கிறார். ஓகே, இவருக்கு பிடிச்ச அலாவுதீன் கில்ஜி அப்படின்னாலே இவரோட கூடவே இருந்த ரொம்ப முக்கியமான ஒரு அடிமையாக இருந்த மாலிக் கஃபூர் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் இந்த குஜராத் படையெடுப்பின் நேரத்தில் இவர் வந்து கைப்பற்றுறார். மாலிக் கஃபூர் அலாவுதீன் கில்ஜிக்கு பிற்காலத்தில் கூடவே இருந்தவர். ஓகே, ரொம்ப முக்கியமானவர். அடுத்து 1301 வருஷம் 1301 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரத்தம்போர் படையெடுப்பு அப்படின்னு ஒரு படையெடுப்பு. இந்த ரத்தம்போர் இன்வேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ரத்தம்போர் படையெடுப்பு. அடுத்து 1303 வருஷம் நமக்கு ரொம்ப முக்கியமாக சித்தூர் ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க, சித்தூர் சூறையாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சித்தூர் அப்படின்னு வந்துட்டாலே நமக்கு ஆந்திரா அப்படின்னு தான் ஞாபகம் வரும். ஆனால் இந்த சித்தூர் அப்படின்றது நமக்கு நார்த் இந்தியாவில் இருந்தது. இந்த சித்தூர் அப்படின்ற ராஜ்யங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ராஜபுத்திர அரசர்களாக நமக்கு வந்து ஆட்சி செய்யப்பட்டுச்சு. ரொம்ப முக்கியமாக நமக்கு பத்மாவத் அப்படின்ற ஒரு படம் வந்திருக்கும், பத்மாவதி அப்படின்ற ஒரு படம் வந்திருக்கும். ஓகேவா, நமக்கு ரன்வீர் சிங் நடிச்சிருப்பாரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேர் வந்து தீபிகா படுகான் நடிச்சிருப்பாங்க. சஞ்சய்லால் பன்சாரி டைரக்ஷனில் ஒரு படம் வந்திருக்கும். அந்த படம் அப்படின்னு சித்தூர் ரைட் அப்படின்னு இந்த படையெடுப்பு இருக்குல்ல, இதை வச்சு அடிப்படையாக எடுக்க வச்ச ஒரு படம் தான். அது இந்த சித்தூர் பகுதியின் அரசன் தான் ராஜா ரத்தன் சிங் அப்படின்னு சொல்லக்கூடியவர். இதுக்கான அரசி தான் பத்மாவதி அப்படின்ற அரசி. இவளை அடையணும் அப்படின்றதுக்காக தான் அலாவுதீன் கில்ஜி படையெடுத்து போயிட்டு ராஜா ரத்தன் சிங்கை தோக்கடிக்கிறார். ஆனால் கடைசி நேரத்தில் பத்மாவதி அப்படின்ற அரசு என்ன பண்றாங்க, ஜவஹர் அப்படின்னு ஒரு முறை ராஜபுத்திரர்கள் இருக்குது. அதாவது தன்னோட கணவனை தவிர வேற யாராவது ஒருத்தன் வந்து தன்னோட உடம்புல கை வச்சிருக்கூடாதுக்காக ராஜபுத்திர பெண்மணிகள் என்ன பண்ணுவாங்க, தன்னோட கணவன் இறந்துட்டா நெருப்புல வச்சு தன்னோட உடலை வந்து மாய்ச்சிப்பாங்க. அதை மாதிரி ஜவஹர் அப்படின்ற அந்த முறையை வந்து பயன்படுத்தி பத்மாவதி அப்படின்னா வந்து தீயில விழுந்து இறந்து போயிடுறாங்க. இதுதான் நமக்கு சித்தூர் படையெடுப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்த படையெடுப்பு அப்படின்னு நமக்கு 1305 வருஷம் நமக்கு மால்வா படையெடுப்பு அப்படின்றது, மால்வா இன்வேஷன். சார் இது எல்லாத்துலையும் யார் சார் ஜெயிக்கிறா அப்படின்னு ஒரு டவுட் வந்தால் அலாவுதீன் கில்ஜிக்கு சென்ற இடமெல்லாம் வெற்றிகள் மட்டும்தான், தோல்வின்றதே அலாவுதீன் கில்ஜியோட வாழ்க்கையில் கிடையாது. ஸோ அலாவுதீன் கில்ஜி அப்படின்றவர் தான் அந்த படையெடுப்புகள் எல்லாத்துலையுமே வெற்றி பெறார்.
அடுத்தது வந்து பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப முக்கியமாக 1307 1308 இந்த காலகட்டத்தில் நமக்கு ஒரு படையெடுப்புகள் அப்படின்னு நடக்குது. யார் படையெடுத்து வரானா, மங்கோலியர்கள் அப்படின்னவங்க படையெடுத்து வராங்க. மங்கோல்ஸ். இந்த மங்கோலியர்கள் அப்படிங்கிற படையெடுப்பை அலாவுதீன் கில்ஜி அப்படின்ற அடிச்சு நொறுக்கிறார். ஏன்னா இந்த மங்கோலியர்கள் படையெடுத்து வந்தாலே இங்க இருக்கக்கூடிய எல்லா ஆட்சியாளர்களும் பயப்படுவாங்க. மங்கோலியர் வந்துட்டாலே அவங்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும், பெரும் நாசம் நடக்கும் அப்படிங்கும் போது. ஆனால் அலாவுதீன் கில்ஜி அப்படின்றவர் தன்னோட மாலிக் கஃபூர் இந்த மாதிரி தன்னோட படைகளை எடுத்துட்டு போறார், அடிச்சு நொறுக்கிறார். மங்கோலியர்கள் அப்படின்னவங்க பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ மங்கோலிய படையெடுப்பு அப்படின்றத வெற்றிகரமாக நடத்திய சுல்தான் யார் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டா இந்த அலாவுதீன் கில்ஜி அப்படின்றவர் தான் நமக்கு நடத்தியிருக்கார். ஓகே, இதெல்லாம் நமக்கு நார்த் இந்தியா பேஸ் பண்ணி தான், மால்வா, ரத்தம்போர் இதெல்லாம் நார்த் இந்தியா பேஸ் பண்ணி தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இப்போ அலாவுதீன் கில்ஜி காலகட்டத்தில் நமக்கு 1307 1311 காலகட்டத்தில் நமக்கு சவுத் இந்தியன் இன்வேஷன் அப்படின்றது நமக்கு நடக்குது. அதாவது சவுத் இந்தியானது தென்னிந்திய பகுதி. அப்போ தென்னிந்திய படையெடுப்பு அப்படின்றது நமக்கு நடக்க ஆரம்பிக்குது. இப்போ நமக்கு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பாம்னி அரசாங்கத்தை வச்சு ஒரு வீடியோ அப்படின்றது போட்டுப்போம். ஓகேவா, 2 நாளைக்கு முன்னாடி. அந்த பாம்னி அரசாங்கத்தில் முதல்ல 4 சவுத் இந்தியாவில் 4 பெரிய அரசாங்கங்கள் இருந்துச்சு. ஒன்று என்ன அப்படின்னா, ஒன்று தேவகிரி பகுதியில் யாதவர்கள் அப்படின்னவங்க இருந்தாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வாரங்கல் அப்படின்ற ஒரு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காக்கத்தியர்கள் அப்படின்னவங்க இருந்தாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு துவாரசமுத்திரம் அப்படின்ற பகுதியில் நமக்கு ஹொய்சாளர்கள் அப்படின்னவங்க இருந்தாங்க. அப்புறம் மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பாண்டியர்கள் அப்படின்னவங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து படிச்சிருப்போம். இப்போ அலாவுதீன் கில்ஜி ஏன் சார் தென்னிந்தியாவில் படையெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த பாண்டிய பேரரசில் நமக்கு மாரவர்மன் குலசேகர பாண்டியன் அப்படின்னு ஒரு அரசன் இருந்திருப்பான். அவனுக்கு 2 மகன்கள் இருந்திருக்கும். அதில் பெரிய அரசன பெரிய பையனாக இருக்கக்கூடிய சுந்தரபாண்டியன் அப்படின்ற ஒரு அரச பதவிக்கு வரன்றதுக்காக தன்னோட சின்ன பையனாக இருக்கக்கூடிய தன்னை விட சின்ன பையனாக இருக்கக்கூடிய வீரபாண்டியன் அரசனை வந்துட்டான்றதுக்காக ஒரு சண்டையில் ஈடுபடுறார். தன்னோட தந்தையான மாரவர்மன் குலசேகர பாண்டியன் கொல்லப்படுறார். அப்புறம் சுந்தரபாண்டியன் அரச பதவிக்காக வேண்டி என்ன பண்ணுறார், நேராக மதுரையில இருந்து நம்ம கிளம்பி டெல்லிக்கு புறப்பட்டு வரார். டெல்லியில் யார் இருக்கா, டெல்லியில் அலாவுதீன் கில்ஜி அப்படின்றவர் நமக்கு சுல்தானா இருக்கிறார். அப்போ டெல்லியில் கூட அலாவுதீன் கில்ஜி கிட்ட இந்த மாதிரி மதுரை ராஜ்யம் அப்படின்றது எனக்கு வேணும், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சுந்தரபாண்டியன் அப்படின்ற கோரிக்கை விடுறார். இப்போ அலாவுதீன் கில்ஜி என்ன பண்றாரு, சுந்தரபாண்டியனுக்கு சப்போர்ட் பண்ணும் விதத்தில் தனக்கு அடிமையாக இருக்கக்கூடிய மாலிக் கஃபூர் அப்படின்ற இருக்கார்ல, இந்த மாலிக் கஃபூர் அப்படின்றவர் சுந்தரபாண்டியனுக்கு சப்போர்ட்டிவா தென்னிந்தியாவில் படையெடுத்து போங்க, கைப்பற்றிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விடுறார். அப்போ மாலிக் கஃபூரும் சுந்தரபாண்டியனும் தென்னிந்தியாவில் படையெடுத்து வராங்க. இங்கே இதை தான் நம்ம அலாவுதீன் கில்ஜியின் தென்னிந்திய படையெடுப்பு அப்படி சொல்லி படிக்கிறோம். அப்போ அலாவுதீன் கில்ஜி மாலிக் கஃபூர் தான் அனுப்பிச்சு விட்டுருக்காரு, அவர் படையெடுத்து வரல. ஓகே, அப்படி இருக்கும்போது சார் இங்கே 4 பெரிய அரசாங்கம் இருந்துச்சு. தேவகிரி யாதவர்கள், வாரங்கல் காக்கத்தியர்கள், துவாரசமுத்திரம் ஹொய்சாளர்கள், மதுரை பாண்டியர்கள் இருக்காங்களே சார், இதெல்லாம் தோற்கடிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எல்லாமே தோற்கடிக்கப்படுது. ரொம்ப முக்கியமாக 1307 தேவகிரி யாதவர்கள் தோற்கடிக்கப்படுறாங்க. 1309 நமக்கு வாரங்கல் காக்கத்தியர்கள் தோற்கடிக்கப்படுறாங்க. 1310 துவாரசமுத்திரம் ஹொய்சாளர்களும், 1311 மதுரை பாண்டியர்களும் தோற்கடிக்கப்படுறாங்க. பிற்காலத்தில் சுந்தரபாண்டியன் கூட்டு வந்தார்ல, இவரும் கொல்லப்படுறார். அதனால மதுரை பகுதியும் அலாவுதீன் கில்ஜியின் ஆட்சிக்குள்ள போகுது. அப்போ ஒட்டுமொத்த நார்த் இந்தியாவிலிருந்து சவுத் இந்தியா வரைக்கும் அலாவுதீன் கில்ஜி அப்படின்ற நமக்கு கைப்பற்றுறார். இதெல்லாம் நமக்கு அலாவுதீன் கில்ஜியோட படையெடுப்புல ரொம்ப முக்கியமான படையெடுப்புகளாக கருதப்படுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு பெரிய ரீஜியன் அப்படின்றத இவர் கைப்பற்றினாரா, அதனால இவர் என்ன பண்றாரு, இந்தியாவில் போஸ்டல் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அஞ்சல் துறை அப்படின்றத இவர் வந்து அறிமுகம் செய்கிறார். அப்போ அஞ்சல் துறையை கொண்டு வந்த முதல் சுல்தான் அப்படின்றது அலாவுதீன் கில்ஜி தான். மார்க்கெட் ரிஃபார்ம், சந்தை சீர்திருத்தத்தை கொண்டு வந்த முதல் சுல்தான் அப்படின்றவர் அலாவுதீன் கில்ஜி தான். நில சீர்திருத்தம், லேண்ட் ரிஃபார்ம் அப்படின்ற முதல்ல கொண்டு வந்த சுல்தான் அப்படின்றவர் அலாவுதீன் கில்ஜி தான். அது மட்டும் இல்லாமல் தன்னோட வீரர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அந்த காலத்தில் சம்பளமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த உணவுப் பொருட்கள் அப்படின்னு தான் கொடுக்கப்படும். ஓகே, பருப்பு அரிசி இந்த மாதிரி தான் கொடுக்கப்படும். முதல்ல தன்னோட வீரர்களுக்கு பணமாக வந்து சம்பளத்தை கொடுத்த முதல் சுல்தான், அதாவது கேஷாக சேலரியை கொடுத்த முதல் சுல்தான் அப்படின்றவரும் நம்ம அலாவுதீன் கில்ஜி தான். இந்த மாதிரி இவருக்கு நிறைய சிறப்புகள் அப்படின்றது இருக்கு. இந்த அலாவுதீன் கில்ஜி அப்படின்றவர் கட்டிய ஏதாவது கட்டிடக்கலையில் ஏதாவது ஒரு விஷயம் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அலாய் தர்வாசா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த அலாய் தர்வாசா அப்படின்றது என்ன அப்படின்னா, தர்வாசா அப்படின்றது நமக்கு நுழைவாயில், என்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அலாய் தர்வாசா அப்படின்றது என்ன சார் அப்படின்னா, குதுப் மினார் அப்படின்னு நம்ம ஒன்று படிச்சிருப்போம். குதுப் மினார் இப்போ கட்ட தொடங்கினார், இல்துமிஷ் முடிச்சிருப்பாரு, ஃபிரோஷத்துக்குள்ள அதை திரும்பி சீரமைச்சார்லாம் படிச்சிருப்போம். அந்த குதுப் மினார் அப்படின்றதோட நுழைவாயில் தான் இந்த அலாய் தர்வாசா. இந்த அலாய் தர்வாசாவை நமக்கு அலாவுதீன் கில்ஜி அப்படின்றவர் நமக்கு கட்டுறார். இதெல்லாம் அலாவுதீன் கில்ஜியை பற்றி நமக்கு ரிப்பீட்டடாக எக்ஸாம்ஸில் கேட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள். இந்த வீடியோவில் இருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் அப்படின்றது வரக்கூடிய குரூப் 1 குரூப் 2 எக்ஸாம், இல்லாட்டி குரூப் 4 எக்ஸாம், அப்படி இல்லாட்டி இப்போ அடுத்த மாதம் வரக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமில் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களை மாதிரி படிக்கக்கூடிய எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. முக்கியமாக வீடியோ முடிஞ்ச அப்புறம் கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்குது, நம்ம வீடியோ நல்லா இருக்குதா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, யூஸ்ஃபுல்லாக இருக்கா, எதுவும் பாசிட்டிவ்ஸ் இருக்கா, எதுவும் நெகட்டிவ் இருக்கா, எதுவும் டவுட்ஸ் இருக்கா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ முக்கியமாக லைக் பண்ணி விட்டு போயிருங்க வீடியோவை. அது மட்டும் இல்லாமல் யாருக்கும் வரண்டா ரேஸ் லைவ் கோர்ஸில் ஜாயின் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் இன்னும் டீட்டெயிலாக நிறைய கதைகளோடு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வீடியோக்குள்ள நம்ம வரண்டாவோட வெப்சைட் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் நம்ம வரண்டா லைவ் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு வேற லெவலில் சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ தேங்க்யூ எல்லாருக்கும். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.